2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்து வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். The mark you see on my nail is a mark of a person who's just voted. ஜெர்மனியில் 61வது பாதுகாப்பு மாநாடு நடக்கிறது. இதையொட்டி ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதில் ஓட்டளிப்பு என்ற தலைப்பில் விவாதம் நடந்தது. நார்வே பிரதமர் ஜோன்ஸ் கார்க்ஸ்டோர், அமெரிக்க எம்பி எலிசா, வர்சோவா மேயர் ரபால் டோராஸ்கோவ்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச அளவில் ஜனநாயகத்துக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஜனநாயகம் உணவளிக்காது என்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கூறினர். இதை நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுத்தார். இந்தியாவின் ஜனநாயகத்தை சுட்டிக்காட்டி மேற்கத்திய நாடுகளுக்கு தரமான பாடம் எடுத்தார். அவர் கூறியது, சமீபத்தில் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் ஓட்டளித்தேன். அதன் மை இன்னும் அழியவில்லை. கடந்த ஆண்டு பார்லிமென்ட்டுக்கு தேர்தல் நடந்தது. 90 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் 70 கோடி பேர் ஓட்டளித்தனர். அந்த ஓட்டுகள் அனைத்தும் ஒரே நாளில் எண்ணப்பட்டன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது ஓட்டு சதவீதம் அதிகரித்து வருகிறது. ஜனநாயகத்தின் மீது இந்திய மக்களுக்கு பெரும் நம்பிக்கை உள்ளது. அதனால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பது ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுப்படையாக கூற முடியாது. ஜனநாயகம் உணவு வழங்காது என்பதையும் மறுக்கிறேன். உண்மையான ஜனநாயக நாடாக உள்ளதால் இந்தியாவில் மக்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது. மக்கள் தொகையில் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவில் ஜனநாயகம் மக்களுக்கு தேவையான பலன்களை வழங்குகிறது. மேற்கத்திய நாடுகள் ஜனநாயகம் என்பதை தங்களுடைய அடையாளமாக தாங்கள் உருவாக்கியதாக நினைக்கின்றன. அதே நேரத்தில் உலகின் மற்ற பகுதிகளில் ஜனநாயகத்துக்கு எதிரான அமைப்புகளுடன் கைகோர்க்கின்றன. இப்போதும் கூட அது தொடர்கிறது. முதலில் தாங்கள் சொல்வதை மேற்கத்திய நாடுகள் பின்பற்ற வேண்டும். அதுபோல உலகின் மற்ற நாடுகளில் உள்ள வெற்றிகரமான ஜனநாயக முறைகளை மேற்கத்திய நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும். பல சவால்கள் இருந்த போதும் ஜனநாயகத்துக்கு உண்மையாக இந்தியா இருந்து வருகிறது. அதுபோல மற்ற நாடுகளில் உள்ள ஜனநாயகத்தையும் மதிக்கிறோம் என்று ஜெய்சங்கர் கூறினார். மேற்கத்திய நாட்டின் பிரதிநிதிகளை வைத்து அவர்களுக்கே ஜெய்சங்கர் ஜனநாயக பாடம் எடுத்தது உலக அரசியல் களத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது.